நம்ம பாட்டுல வந்துட்டோம். இப்ப என்ன சொல்றது என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. தம்பி ஒரு கதை சொல்றேன், அதை கேளு. கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, அது கொடுத்து கேட்டு பாருங்க. ஐயா அம்மா கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, அது கொடுத்து கேட்டு பாருங்க. ஆனா என்ன கதைனா அது? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. ஆமா வந்தான்னு சொல்றீங்களே, யாருன்னா அவரு? அண்ணா சொல்லுங்கண்ணே. அண்ணா இப்ப சொல்றீங்களா என்னண்ணே? தம்பி கொஞ்சம் இருப்பா, ஒரு 2 நிமிஷம் பொறுக்க மாட்ட. இந்த பெயருக்காக நம்முடைய பிதாக்கள் எத்தனை நூற்றாண்டுகள் காத்திருந்திருக்காங்க தெரியுமா? சரி, உன்னோட ஆர்வத்துக்காக இப்ப சொல்றேன், கேளு. அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? அவதார் 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 இயேசு, அவதார் 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 இயேசு, அவதார் 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 இயேசு, அவதார் 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 இயேசு. அண்ணா கொஞ்சம் மாத்தி சொல்லுவோமா? எப்படிடா தம்பி? சரிண்ணே, அது ஏசுக்குதான்ட்டேன். ஆனா சாப்பாடு வந்தவங்க கொஞ்சம் பயமா இருக்கேன், என்ன செய்யுது? தம்பி நம்ம யாரு, நம்ம எப்பேற்பட்ட சந்ததின்னு உனக்கு தெரியுமா? சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனை போர் வீரர்கள் நாங்க. சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனை போர் வீரர்கள் நாங்க. சவாலே சமாளி சத்தானே நீ ஏமாளி, சவாலே சமாளி சத்தானே நீ ஏமாளி. சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடுவோம் சவாலே. அண்ணே இயேசுவோட சந்ததி ஆயிட்டோம். ஆனா கணவன்கிட்ட சண்டை, மனைவிட்ட சண்டை, மாமியார்ட்ட சண்டை, மருமகிட்ட சண்டை, அங்க சண்டை இங்க சண்டை, கடைசியா சர்ச்சையும் சண்டை. இதுக்கு ஏதாவது சொல்லுங்கண்ணே. விட்டு கொடுத்து வாழ்ந்து பாரு, அதிலே ஒரு போதும் தப்பே இல்லை. வீணான பிடிவாதத்தான் எவரும் வாழ்வு வெற்றி கண்டதில்லை. விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு, நீ விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு, விட்டு விடு விட்டு விடு விட்டு விடு, வீணான சரிண்ணே. அண்ணா அந்த வைராக்கி எப்படின்னா வரும்? தம்பி ஆண்டவர் நம்ம மேல வச்ச அன்பை வெளிப்படுத்துறதுக்காக எவ்வளவோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த அன்பை யோசிக்க யோசிக்க தான் அந்த வைராக்கியம் வரும். அந்த அன்பை யோசிக்க உனக்கு ஆசை இருக்கா? என்னை மொத்தத்தில் நீர்